ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமில் யூனிட் 1 டீச்சிங் ஆப்டிடியூடுங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். டீச்சிங்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாலேஜ் டீச் பண்ணுற மூலமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜு, அவங்களோட கோல்ஸு, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அது மாதிரி டீச்சர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ். யார் ஸ்டூடெண்ட்ஸை சொசைட்டி மெம்பரில் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நம்ம மாற்றுறது யாருன்னா டீச்சர்ஸ் தான். இது யார் சொல்லலான்னா ஹெலன் கால்டிகாட். நீங்கள் தான் இந்த விஷயத்தை அப்படி சொல்கிறாரு. ஹெலன் கால்டிகாட் என்ன சொல்கிறாரு, டீச்சர்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மெம்பர் ஆஃப் யூர் சொசைட்டி. சொசைட்டியில் இருக்கிற மெம்பராக ஸ்டூடெண்ட்ஸை மாற்றுறது டீச்சர்ஸ் தான். அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன சொல்கிறாருன்னா, டீச்சிங் இஸ் த நோபல் ப்ரொஃபஷன், சேஸ் த கேரக்டர். ஒரு டீச்சர் நம்ம ஸ்டூடெண்ட்டோட கேரக்டர், அவங்களோட ஃப்யூச்சர்ஸு, ஒவ்வொருத்தர இண்டிவிஜுவல்லையும் நம்ம ஒரு ஷேப்பாக டெவலப் பண்ணி கொண்டு வர்றது தான் டீச்சிங்கோட வேல்யூ. அதே மாதிரி ஒரு குட் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்காங்கன்னா அதுதான் பெரிய ஹானர், அதுதான் பெரிய மரியாதையே அவங்களுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர்ஸை நல்லா ஞாபகம் வச்சுப்பேன்ல, அவங்க நம்மளுக்கு நல்லது சொல்லி கொடுத்து அவங்க நம்ம நல்லா வளர்த்துப்பாங்களா, அந்த மாதிரி டீச்சர்ஸை நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம்ல, அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹானர் ஏபிஜே அப்துல் கலாம் சொல்கிறாங்க. அதுக்கு கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸு 9 பாயிண்ட் இருக்கு. கீ நாலேஜ் டிரான்ஸ்மிஷன், இன்டஸ்ட்ரியல் பிளானிங், இன்க்ளூஷன், assessment, adaptation, motivation, engaging critical thinking, feedback and support, character development. நாலேஜ் டிரான்ஸ்மிஷன் இப்போ டீச்சர்ஸ் நடத்திட்டு போது நமக்கு அவங்க இப்போ நடத்துகிற இன்ஃபர்மேஷன்ஸை நல்லா புரிஞ்சு அதை ஃபேக்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கன்செப்டெல்லாம் புரிஞ்சு நம்மளுக்கு சொல்கிறாங்களே, அதுலேருந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம். அதுதான் நாலேஜ் டிரான்ஸ்மிஷன். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பிளானிங்னா நம்மளுக்கு டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கிளாஸை எப்படி நம்மளுக்கு புரிய வைக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி புரிய வைக்கணும், ஒரு லெசன் பிளான் மாதிரி அவங்க ரெடி பண்ணி நிறைய டீச்சிங் மெத்தட்ஸ் இல்லைன்னா மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவங்க பண்ணுறது இண்டஸ்ட்ரியல் பிளானிங். இன்ட்ராக்ஷன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ். அவங்க கொஸ்டின் இல்லைன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறது, ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணுறது, இதுதான் இன்ட்ராக்ஷன். அசைன்மெண்ட்னா டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்க்கு ஏதாட்டு ஒர்க் மாதிரி ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறது, கிளாஸில் ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் வைக்கிறது, குவிஸ் அந்த மாதிரி வைக்கிறது தான் அசைன்மெண்ட் சொல்கிறாங்க. அடாப்ஷன்ஸ்னால் நம்மளுக்கு டீச்சர்ஸ் நடத்துகிற இடத்துல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும், அதே சேமே அவங்க நடத்துகிறது நம்மளுக்கு புரியுற மாதிரி இருக்கும். லேர்னிங் ஸ்டைலு, ஏபிலிட்டிஸு, நீட் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் அடாப்ட் பண்ணிக்கணும். ஒரு குரூப் டிஸ்கஷன் நடத்தலாம், இல்லைன்னா இண்டிவிஜுவலாக ஒரு கொஸ்டின் நம்ம கேட்குற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மோட்டிவேஷன், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறதுக்கு நல்லா மோட்டிவேட் கொடுக்கணும். நமக்கு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து நம்ம ஆக்டிவிட்டி மூலமாக அவங்கள மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பண்ணணும். கிரிட்டிக்கல் திங்கிங், புதுசாக இப்போ டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ப்ராப்ளம் சால்விங் மெத்தட் மாதிரி கொடுத்து அதை சால்வ் பண்ணுங்கன்ட்டு சொன்னால் அவங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும். ஃபீட்பேக் அண்ட் சப்போர்ட்னால் நம்மளுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணணும்.
அவங்க ஃபீட்பேக் கொடுக்குற மூலமாக இந்த கிளாஸ் வந்து நல்லா அவங்களுக்கு ரீச் ஆகிக்குன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீட்பேக் மூலமாக அடுத்த கிளாஸில் எப்படி நம்ம டீச்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணி இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்கரேஜ் பண்ண மாதிரி பண்ணுறதுன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேரக்டர் டெவலப் டீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பாடம் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஸ்டூடெண்ட்டோட கேரக்டரையும் மாற்றுவாங்க. அவங்க கேரக்டர் மாற்றி அவங்க சொசைட்டியில் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக கொண்டு வருவாங்க. டீச்சிங்கில் ஒரு 3 குவாலிட்டிஸ் இருக்கு: நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிடியூட். இந்த 3 குவாலிட்டிஸ் இருந்தால் தான் டீச்சிங் வந்து அவங்க நல்லா டெவலப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஆப்டிடியூட்னா எபிலிட்டி டூ சம்திங், ஏதாவது புதுசாக அவங்களால செய்ய முடியும், அதுதான் ஆப்டிடியூடோட மீனிங். அதே டீச்சிங் ஆப்டிடியூட்னா கொஸ்டின் பேஸ்ட் பண்ணி டெக்னிக், அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் பேஸ்ட் பண்ணி டீச்சர்ஸ் வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. அது வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு நடத்துகிறது வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆகுறதுக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூட வைப்பாங்க. அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ் ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீச்சிங்ஸ்னால் டு ப்ரொவைட் நாலேஜ், நம்ம நாலேஜும் ஸ்கில்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த டீச்சிங்ஸ் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து மோல்ட் பண்ணி ஷேப் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. டு ப்ரொவைட் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் டு மோல்ட் அண்ட் ஷேப் அண்ட் லேர்ன், அவங்களோட ஸ்டடி ஸ்கில்ஸையும் வந்துட்டு அதே மாதிரி அவங்க ஹோல் கேரக்டரையும் மாற்றுறது அவங்களோட டியூட்டி. டு என்கரேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் லைக் ரீடிங், லிசனிங், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் இன் ஸ்டூடெண்ட். அதாவது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்டோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லு எல்லாத்தையும் அவங்க வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸ்பீக்கிங் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், ரீடிங் ஆகட்டும், இந்த 3த்தையும் அவங்க டெவலப் பண்ணுவாங்க. டு ப்ரொமோட் டீப் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எபிலிட்டி டு அப்ளை நாலேஜ் ஃபார் சால்விங் ரியல் லைஃப் ப்ராப்ளம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வருது, ஆனால் அதை சால்வ் பண்ணணுன்னா அதுக்கு அது டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்குள்ள நாலேஜை வந்து டீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து தருவாங்க. டு நேச்சர் ஸ்டூடெண்ட் டூரிங் ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் லேர்னிங். லேர்னிங் எல்லா ஸ்டேஜ்லேயும் டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க, கூட இருந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட் திங்கிங் கிரிட்டிக்கலி அண்ட் ஏபிள் டு அனலைஸ் த இன்ஃபர்மேஷன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிரிட்டிக்கலாகவும் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்க. பூஸ்ட் தேர் கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன்ஸ் அண்ட் இமேஜினேஷன். ஒரு டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்டோட இன்னோவேஷன்ஸ், இமேஜினேஷன், க்ரியேட்டிவிட்டியை வந்து அவங்க டெவலப் பண்ணுறது டீச்சர்ஸாக தான் இருப்பாங்க. டு இன்வால்வ் வேல்யூ மாடல்ஸ், ப்ரொஜெக்ஷன் அண்ட் டிசிப்ளின். ஒரு டீச்சர் தான் வேல்யூ மாடலும் பஞ்சுவாலிட்டியும் அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. டு டெவலப் எ சென்ஸ் ஆஃப் சாலிடிட்டி, பெட்டர்ஹுட், கம்யூனியல் யூனிட்டி, டீம் ஒர்க், லீடர்ஷிப். ஒரு டீச்சர் தான் ஒரு லீடர்ஷிப்பையும் பெட்டர்ஹுட்டும் கம்யூனியல் யூனிட்டினா என்னன்னு கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டி மூலமாக அவங்களுக்கு வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை பெட்டர் சிட்டிசனாக மாற்றுறதுக்கு உருவாகிறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இது எல்லாமே தான் அப்ஜெக்டிவ்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ போல வேற ஒரு டாபிக் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.